அம்மாடியும் புத்தகம் வழங்கலாம். நமச்சிவாய் சுவாமி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நாடு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஒளியற்கோன் பொழித்த புகழியற்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணிந்த பிரானடி போற்றி, வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, ஒளிமளி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கர்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், நால்வர் பெருமக்களுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து ஈசன் குழுமம் தொடர்ந்து நிகழ்த்தி வருகின்ற நாயனார் புராணத்திலே அடியனுக்கு திருநாவுக்கரசு நாயனார் புராணம் பேசுவதற்கு அருளை தந்த அந்த திருவருளையும் குருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியே இனிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம. சிவாய நம. சிவசிவ. நாவுக்கரசு புராணத்தை, ஐயாவோட புராணத்தை நாம தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில நாவுக்கரசு என்ற நாமமே முக்தி தருகின்ற நாமம். சிவபெருமானுடைய நாமம் தான் முக்தி தரும் அப்படின்னு பார்த்தா, சிவனடியார்களுடைய பெயர் சொல்வதே முக்திக்கு வழிவகுக்கக்கூடியது அப்படிங்கிறத நம்முடைய பெரிய புராணத்துல அப்பூதியடிகள் புராணத்துல பார்த்தோம். அப்பூதியடிகள் புராணம் முழுக்கவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த முழுக்க திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு திருநாவுக்கரசுன்னே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த திருநாவுக்கரசனுடைய நாம மகிமையத்தான் நான் சொல்ல வரேன் அப்படின்னு நம்முடைய சேக்கிழாரும் நமக்காக சொல்லிக்கிட்டார். ஆகவே திருநாவுக்கரசுன்னு அந்த வார்த்தையை கேட்டாலே ஒரு பெரிய ஒரு மனதுக்கு முக்தியும் ஆனந்தமும் பெருமையும் கிடைக்கக்கூடியது. ஆனா நாவுக்கரசருடைய வாழ்வு பாத்தீங்கன்னா, இப்போ நாம யார சான்றா எடுத்துக்குவோம்? சுவாமி, இப்போ சாமிக்கு வந்து 4 சான்றா எடுத்துக்குவோம். ஜென்ரலா இப்ப நமக்கு ஒருத்தவங்கள எடுத்துக்காட்ட எடுத்துக்கணும்னா அவங்கள எப்படி இருக்கணும் நமக்கு அப்படின்னா, அவங்க இறைவனோட அருள் பெற்று ரொம்ப ரொம்ப ஆனந்தத்துல இருந்தா மட்டும்தான் அவங்க நம்ம ஏத்துப்போம். அவங்கள நம்ம ஒரு குருநாதராவோ அல்லது ஒரு பெரிய நமக்கு ஒரு வழிகாட்டியாவோ நம்ம பண்ணுவோம். இப்போ ஏற்கனவே சாமி கிட்ட ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகி, சாமி கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் நொந்து நூடுல்ஸ் ஆகி, திரும்ப அவளை போட்டு நல்லா நொறுக்கி எடுத்து எப்ப பார்த்தாலும் அழுது வடிஞ்சு எப்ப பார்த்தாலும் கஷ்டமே அனுபவிக்கக்கூடிய ஒருவரை நம்மளுடைய ரோல் மாடலா எடுத்துக்குவோமா? நீங்கதான் சொல்லணும். ரோல் மாடலா எடுத்துக்கோமா? எடுக்க மாட்டாங்க ஐயா. நமக்கு யார் ரோல் மாடலா இருக்கணும்? கஷ்டப்பட்டிருக்கணும். ஆனா இறைவன் அருள் கிடைச்ச உடனே டமான்னு என்ன பண்ணிடணும், அப்படியே ஒரு பெரிய ஒரு பராக்கிரம செயல் செஞ்சு அப்படியே ஜாலியா வாழ்ற மாதிரி வாழ்க்கை உடையவர்களைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரோல் மாடலா எடுத்துப்போம். மிச்சவங்களை எப்ப பார்த்தாலும் கஷ்டப்படுறவங்களை இறைவன் நாமத்தை சொல்லி ரொம்ப அடி வாங்கி ரொம்ப கஷ்டப்படுறவங்களை நம்ம எடுத்துக்குவோமான்னு கேட்டா கொஞ்சம் கடினம் தான். ஆனா அப்பூதியடிகள் என்ன பண்றாரு, அந்த காலகட்டத்துல நாவுக்கரச பெருமானையே தன்னுடைய குருநாதரா அவரை எடுத்துக்கிட்டு முழுவதுமாக நாவுக்கரசு, படிக்காசுக்கு நாவுக்கரசு, தராசுக்கு நாவுக்கரசு, எரும மாட்டுக்கு நாவுக்கரசு, கண்ணு குட்டிக்கு நாவுக்கரசு, நம்மளுடைய அந்த மாடுகளுக்கு நாவுக்கரசு, பிள்ளைங்களுக்கு நாவுக்கரசு, மூத்த திருநாவுக்கரசு, இளைய திருநாவுக்கரசு அப்படின்னு, தண்ணீர் பந்தலுக்கு நாவுக்கரசு அப்படின்னு எல்லா இடத்துலயும் நாவுக்கரசர்னு நம்மளுடைய சிவபெருமான் விட்ட அந்த திருநாமத்தையே சொல்லி சொல்லி உய்வடைந்திருக்கார். அப்படின்னா அடியார்களுடைய பெருமையை நாம எப்படி சொல்வது? இறைவனுடைய நாமத்தை சொன்னா முக்தி கிடைக்கும்னு பார்த்தா, இறைவனையே உள்கி உருகுகின்ற அடியார்களுடைய திருநாமத்தை சொல்லும் போதும் நமக்கு இறைவனுடைய நாமத்தை சொன்ன அந்த பதம் நமக்கு பொருள் கிடைக்கிறது. அப்படின்னா அடியார் பெருமையையும் நம்மளுடைய நால்வர் பெருமக்களுடைய பெருமையும் நம்ம எப்படி சொல்றோம்?
இந்த அளவுல இந்த நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்பேற்பட்ட அந்த நாவுக்கரசர் புராணத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன அளவுல நாம நல்லூர் பெருமணத்துக்கு நல்லூருக்கு வந்திருக்காரு. நல்லூருக்கு முதல்ல கத்தி முற்றத்துக்கு வந்தவரு நாவுக்கரச பெருமான் எனக்கு தன்னுடைய சென்னியில உன்னுடைய திருவடிய பொறிக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா பெருமான் என்ன சொல்றாரு? இல்ல இல்ல, நீ நல்லூருக்கு வா அப்படின்றாரு. இவரு மனம் கலங்கியே போறாரு. என்னப்பா இப்படி சொல்லிட்ட, நல்லூருக்கு வந்தா குடுப்பியா மாட்டியா, இல்ல அங்க வந்தா ஏதாவது சுத்தி. நான் பேசுறது கேக்குதுங்களா? அது தெளிவா கேக்குதுங்களா? அதை மட்டும் சுவாமி கேக்குதுங்களா? சரி சரி சரி, நல்லது நல்லது. ஆக நம்மளுடைய அந்த நாவுக்கரசர் உடைய வாழ்வியல்ல நாம அப்ப அந்த நல்லூருக்கு வான்னு சொல்றப்போ சாமி மனம் கலங்குறாரு. எப்படி அங்க வந்தா நமக்கு அருள் செய்வாரோ மாட்டாரோ, இவர் என்ன பண்ணுவாருன்னு இவருக்கே தெரியாது. நமக்கு இன்னும் வினை கணக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த கத்தி முற்றத்துல இருந்து நல்லூருக்கு ரொம்ப மனமுடைந்து அழுது கொண்டே வந்தார் இல்லையா? அந்த வினை அந்த அந்த கேப்ல நிறைய வினைகள் கழிந்தது. அவருக்கு இறைவனுடைய திருவடி சூட்டுகின்ற அந்த அருள்நிலை கிடைத்தது. உடனே நல்லூர்ல சுவாமிய அருள் அப்படியே திருவடிய அவருடைய திருவடிய சென்னி மேல சூட்டுகின்றார். அது அப்படியே அது பொழிந்து நிற்கின்றது. நல்லூர் ஆக்சுவலி ஒரு கோவில் மலைத்தலம் சொல்றாங்க. நான் போனதில்லை. எத்தனை பேர் நல்லூர் போயிருக்கீங்கன்னு தெரியல. நல்லூர் மலை நிறைந்த மலைத்தலம் மாதிரி இருக்கும், குன்று மாதிரி இருக்கும். அதனால ஏறிதான் சாமி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அங்க போய் பார்த்து அந்த சுவாமியை போய் பார்த்தா அங்க திருவடி தீக்கை சுவாமி கொடுக்கிறார். திருவடி தீக்கை கொடுக்கிறார். அதே மாதிரி உடல்ல சூளமும் பொரியும் குவிக்க சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவர் வேறு சமயத்துல இருந்திருக்காரு. இந்த உடல் விட்டதுக்கு அப்புறம் அந்த உடல் யாருக்கு சொந்தம்னு யாராவது கேட்டாங்கன்னா, இல்ல இது சைவர்களுக்குத்தான் சொந்தம்னு சொல்வதற்காக அது முழுவதுமாகவே தன்னுடைய உடம்புல சூளமும் இடபக்குறியும் குறிக்கிறாங்க. நாம சூளமும் இடபக்குறியும் குடிச்சா தவறான்னு கேட்ட தவறே இல்லை. இறைவனோட மேல இருக்கக்கூடிய அன்புனால நாம சூளமும் இடபக்குறியும் குடிப்பதுல எந்த வகையிலையும் அது தவறு இல்லை. ஆனா நம்மளுடைய பெண்ணாகடத்துல போய் தான் நான் சூளம் இடபக்குறியும் குறிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதே சமயத்துல அவர் நல்லூர்ல திருவடி தீக்கைக்கும் வந்திருக்காருன்றப்போ அது நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வழிவகை செய்யணுங்கிறத அடியேன் சொல்றோம். அந்த வகையில இன்னைக்கு நாம மித்த பாடல்களை பார்க்கலாம். இன்னைக்கு 196வது பாடல்ல இருந்து பார்க்கணும். வந்துருச்சுங்களா? எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா? வந்துருச்சுங்கய்யா, நல்லா தெரியுதுங்கய்யா. இந்த பாட்டுதான் பார்த்தோம். நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் என்று புனைந்த திரு தாண்டகத்தால் போற்றிசைத்து புனிதர் அருள் நினைந்துருகி விழித்தெழுந்து நிறைந்து மலர்ந்தொழியாத கனம் பெரிதும் பெற்று வந்த வரியோன் போல் மனம் தழைத்தார். அவரு அந்த திருவடி அவர் தலையில கிடைச்ச உடனே ஏதோ ஒரு வறியவனுக்கு ஒரு பெரும் பொருள் கிடைத்தது போல நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் அப்படியே கூத்தாடுகின்றார். இந்த பாட்டில் நம்ம பார்த்தோம். இதுதான் போன அமர்வுல நம்ம பார்த்தது. 197 அடுத்தது. நாவுக்கு மன்னர் திரு நல்லூரில் நம்பர்பால் மேவுற்ற திருப்பணிகள் மேவுரா நாளும் செய்து பாவுற்ற தமிழ் மாலை பல பாடி பணிந்தேத்தி தேவுற்று திருத்தொண்டு செய்தொழுகி செல்லொன்னால். அதாவது அவர் பல காலம் எல்லாம் எங்க இருக்காரு? அந்த திருவடி தீக்கை பெற்ற நல்லூர்லயே பல காலம் இருக்காரு. அந்த கோவிலுக்கு பல பணிகள் செய்கின்றார். மேவுற நாளும் செய்து பாவுற்று அதுக்கு நிறைய பாடல்கள் பாடியிருக்காரு. இப்ப நம்மளுடைய சுவாமி நிறைய பாடல்கள் நம்மளுடைய நல்லூருக்கு பாடியிருக்காரு. அப்படி தமிழ் மாலை பல பாடி தேவுற்றுனா என்ன அப்படின்னா தெளிவு உற்றுன்னு அர்த்தம். தேவுறுதல் அப்படின்னா என்னன்னா தெளிவு உறுதல். தெளிவு என்பது என்ன? தெளிவுனா என்ன சுவாமி? நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். தெளிவுனா என்ன? தெளிவு அப்படின்னா என்னங்க சுவாமி? அதாவது ஒரு முழுமையா புரிஞ்சுக்கிட்டோங்கய்யா. ஒரு முழுமையா புரிஞ்சுட ஒரு தெளிவு ஏற்படும் இல்லையா? அதுதான் புரிதல்னால வர்றது தெளிவு. சரி, புரிதல். தெளிவு என்றால் என்ன ஐயா? நிலையானது.
ஆமா, சிறிதும் மாறுபாடு இல்லாம ஒரே மித்த கருத்துல அந்த பொருளை ஊன்றி திளைத்து அந்த பொருளை நம்ம நாடுவது பேரு தெளிவுன்னு. அதனாலதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் சொற்கள், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குருவினுடைய உருவத்தை சிந்தித்து இருத்தல். குருவினுடைய உருவம் எது? குருநாதருடைய உருவம் எது சாமி? குருநாதருடைய உருவம் எது அப்படின்னு பார்த்தா முழு பிரபஞ்சமும் குருநாதருடைய உருவம் தான். இந்த குருநாதருக்கு அவருடைய உடல்ல மட்டும் அவருடைய உருவம் அடங்கல. குருநாதருடைய உருவம் இந்த பிரபஞ்சம் முழுக்கவே இருக்கு. இந்த பிரபஞ்சத்தை குருநாதருடைய உருவமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்தா தெளிவு பெறும், வேற ஒண்ணும் இல்லை. எல்லா இடத்திலையும் குருநாதர் விரைந்து இறைந்து நிறைந்து இருக்கின்றார் என்ற நிலை. ஆக தேகுறுதல் அப்படின்னா தெளிவு பெறுதல்னு அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த தெளிவு இங்க நமது சுவாமிக்கு கிடைக்குது. ஏன்? நம்மளுடைய சிவபெருமானுடைய திருவடியையே தன்னுடைய சென்னி மேல சூட்டி இருக்கிறதுனால அவருக்கு அந்த கிடைக்குது. நாவுக்கு மன்னர் திரு நல்லூரில் நம்பர்பால் மேவுற்ற திருப்பணிகள் தேவுற்று திருத்தொண்டு செய்தொழுகி செல்லுன்னாள். அப்படி சொல்லி செஞ்சுட்டு இருக்காரு அந்த காலகட்டத்துல அப்படின்னு ஒரு கமா போடுறாரு நம்மளுது. இதுல 4ஆம் திருமுறை 97வது பதிகம் படிக்க சொல்றாங்க. 4ஆம் திருமுறை 97வது பதிகம். யாராவது வாய்ப்பு இருந்தா படிக்கலாம் சுவாமி. 4ஆம் திருமுறை 97வது பதிகம். இருக்குது. திருசக்தி முற்றம் எத்தனாவது பாடலுங்க ஐயா? ஃபுல்லா இல்ல, முதல் பாடல் மட்டும்தான். ஒரு பாடல், ஒரு ஸ்டான்ஸா மட்டும் பாடுங்க. சிவாய நம. கோவாய் முடுகி அடுந்திரர் கூற்று குமைப்பதன் முன் பூவார் அடிச்சுவடி என் மேல் பொறித்து வைத்து போகாவிடின் மூவா முழுப்பழி மூடும் கண்டாய் முழங்கு தளர்க்கை தேவா திருசக்தி முற்றத்துறையும் சிவக்கொழுந்தே. திருச்சிற்றம்பலம். சுவாமி சக்தி முற்றத்தையும் படிச்சிருக்காங்க, நல்லூரையும் படிச்சிருக்காங்க, ரெண்டையும் சேர்த்து படிச்சிருக்காங்க இந்த பாடல்ல. ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சிங்க சுவாமி. அடுத்தபடியா 198வது பாடல். அடுத்து சுவாமி எங்க போறாங்கன்னா கருகாவூர் போறாங்க. திருக்கருகாவூர். கருகாவூர் முதலாக கண்ணுதலோன் அமர்ந்தருளும் திருவாவூர் திருப்பாலை துறை பிறகும் சென்றிறங்கி பெருகார்வ திருத்தொண்டு செய்து பெறும் திருநல்லூர் ஒரு காலம் பெரியாதே உள்ளுருகி படுகின்றார். சுவாமி என்ன பண்ணாருன்னா அங்க இருக்கக்கூடிய திருக்கருகாவூர், திருவாவூர் அல்லது திரு ஆவூர், திருப்பாலை போன்ற எல்லா இடங்களுக்கும் போய் சுவாமி நமக்கு பண்றார். இருந்தாலும் திருநல்லூரை அவருக்கு தெரியவே முடியல. என்ன காரணம்? அடிக்கடி போய்க்கிறார் திருநல்லூருக்கு. ஏன்? திருநல்லூர்ல தான் எங்கேயும் கிடைக்க முடியாத இறைவனுடைய திருவடி தீக்க கிடைச்சனால நம்முடைய மணிவாசக பெருமான் திருநல்லூரை விட மனதே இல்லாம திருநல்லூரை அப்படியே ரொம்ப மனதுல பற்றி மற்ற கோவில்களுக்கும் போய் பல திருப்பணிகள் அவர் செய்து கொண்டே இருக்கின்றார் நம்முடைய சுவாமி. அதுதான் இந்த பாடலுடைய விஷயம். இதுல திருக்கருகாவூர் திருத்தாண்டகம் 6வது பதிகம் 15வது பாடல். திருக்கருகாவூர் குருகாவயிரமாம் கூறுநாளாம் கொள்ளும் கீழமையாம் கோழிதானாம் பருகா அமுதமாம் பாலில் நெய்யாம் பழத்தின் ரதமமா பாட்டீர் பண்ணாம் ஒரு கால் உமையாளூர் பாகனுமாம் உள் நின்ற நாவீர் குறையாடியாம் கருவா உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாங்கருகாவூர் எந்தைதானே எந்தைதானே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருப்பாலைத்துறை. அதுல 5ஆம் திருமுறையில 51வது பதிகம் திருக்குறுந்தொகை. யாராவது பாடலாம்? திருப்பாலைத்துறை 5ஆம் திருமுறை 51வது பதிகம். நீலமாமணி கண்டத்த நீல் சடை கோலமாமதி கங்கையும் கூட்டினார் சூளமான் மழு ஏந்த
முடி பாணியாடுவர் பாளை துறையரே, பாணியாடுவர் பாளை துறையரே. திருச்சிற்றம்பலம். அருமை 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 சுவாமி. மிச்ச பாடல்களும் இருக்கு. வெண்ணியூர், திருப்பூனூர் அதெல்லாம் போட்டிருக்காங்க. அடியார்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த பாடல்கள் எல்லாம் பாடி இறைவனுடைய அந்த அருளை பெறணும்னு நான் விண்ணப்பிக்கிறேன். 199வது பாடல்ல போயிருந்தா அடுத்த பாடல் 199. ஆளுடை நாயகன் தன் அருள் பெற்ற அகன்று போய் வாளை பாய் புனர்பலன திருப்பலன மருங்கணைந்து காலவிடம் உண்டிருந்த கண்டற்பணி கலன் பூண்டு நீலிரவில் ஆடுவார் கடல் வணங்க நேர் பெற்றார். சாமி என்ன பண்றாரு? ஆளுடை நாயகன் என்று சொல்லுகின்ற நம்முடைய தம்மை ஆளாக உடைய இறைவனின் திருவுருளை பெற்று அங்கிருந்தும் புறப்பட்டு சென்று வாழை மீன்கள் பாயும் நீர் வளமுடைய திருப்பணத்தில் சேர்ந்து திருநீலகண்டரும் பாம்புகளை அணிந்து ஊழி காலத்திலே ஆடுபவருமான இறைவரின் திருவடிகளை நேரே வணங்கும் பெயரை பெற்றார். சாமியுடைய திருவடிய நேர வணங்கக்கூடிய பல இடத்துல அந்த அருளை பெறுகின்றார். அந்த இடமாக அமைகின்றது. அடுத்தது 200வது பாடல். அப்பதியை சூழ்ந்த திருப்பதியில் அரணார் மகிழும் ஒப்பரிய தானங்கள் உள்ளுருகி பணிந்தனைவார் மெய்ப்பொருள் தேர் நாவினுக்கு வேந்தர் தாம் மேவினார் செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகளூர் திங்களூர். அந்த அப்படியே அங்க போயிட்டே இருக்கப்ப எங்க போறாரு? அதாவது செப்பருஞ்சீர் அப்பூதி அடிகள் இருக்கக்கூடிய திங்களூருக்கு போறாரு. இப்பதான் திங்களூருக்கு என்ட்ரி, சுவாமியோட என்ட்ரி. திருப்பழனத்துல இருந்து சுவாமி பல விஷயங்கள் செஞ்சுட்டு அங்கிருந்து பணி செய்து கொண்டே இந்த பெருமான் நம்மளுடைய அப்பூதி அடிகள் வாழ்ந்திருக்கக்கூடிய திங்களூரை அடைந்தார். திங்களூரை எப்படி சொல்லலாம்? திங்களூர் பெருமான் இருக்காருல்ல, அவர் இருக்கிற இடத்துல அந்த ஊருக்கு போறாரு. மற்ற இடங்கள் எல்லாம் சிவபெருமான் இருக்கிற இடங்களா சொல்லிட்டு திங்களூர்ல யார் இருக்காராம்? அப்பூதி அடிகள் இருக்காராம். ஏன் திங்களூர்ல சிவபெருமான் இல்லையா? இந்த மாதிரி சிவபெருமான் இருக்கிற திங்களூருக்கு போனேன்னு சொல்வதற்கு பதிலா அப்பூதி அடிகள் இருக்கக்கூடிய, அதுவும் செப்பருஞ்சி ஆகா சொல்லவே முடியாத சீர்மை பெற்ற இருக்கக்கூடிய அப்பூதி அடிகள் இருக்கக்கூடிய அந்த திங்களூருக்கு சுவாமி அணைகின்றான்னு சொல்லி திங்களூரை அப்பூதி அடிகளுக்கு சொல்லி இங்க பெருமைப்படுத்துற நம்முடைய சேக்கிழார் பெருமான். 201. அந்தனரின் மேம்பட்ட அப்பூதி அடிகளார் தந்தனையருடன் சாலை பூவல் குளந்தரு நீர்ப்பந்தல் பல ஆண்ட அரசனும் பெயரால் பன்னிமை வந்தடைந்த வாகீசர் கேட்டவர்தம் மனை நன்ன. அப்போ அவர் பாக்குறாரு, போன அங்க என்ன நடக்குது? அந்தணர்களுக்கும் மேம்பட்டவரா. அந்தணர்கள்லாம் யாரு? ஒழுக்கமுடையவர். அந்த ஒழுக்கமுடையவர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? அப்ப உங்களை விடையும் மேம்பட்டவராக இருக்கக்கூடிய, ஒழுக்கத்துல மிகச்சிறந்தவராக விளங்கக்கூடிய அப்பூதி அடிகள் என்ன பண்ணாரா? தன்னுடைய மைந்தர்களுடன் சாலைகள், கிணறு, குளம், மரம், தண்ணீர் பந்தல் எல்லாத்துக்கும் என்ன பேர் வச்சிருக்காரு? ஆண்ட அரசு அப்படின்னு திருப்பெயரை வச்சிருக்காரு. ஆண்ட அரசுனா யாரு? திருநாவுக்கரசர்ன்றவர். அவர் அப்படி எல்லாருக்கும் அவர் பேர் வச்சிருக்காரு. கேட்டு அவர் யாருங்க இந்த பேர் வச்சிருக்கா? யாரு அப்படின்னா அப்பூதி அடிகள் தாங்க இதை வச்சிருக்காருன்னா, அவர் வீடு எங்க இருக்குங்க? அவர் வீடு அந்த தெரிஞ்சு பாருங்க அங்க இருக்குன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு இவர் போறாங்க. போய் அப்பூதி அடிகளை பார்க்க இருக்கின்றார். 202. மற்றவரும் மனமகிழ்ந்து மனைவியார் மைந்தர் பெரும் சுற்றமுடன் களி கூற தொழுதெழுந்து சூழ்ந்து மொழி கொற்றவரை அமுது செய்ய குறை கொள்வார் இறை கொள்ள பெற்ற பெருந்தவ தொண்டர் திருவுள்ளம் பெறப்பெற்றார். இப்ப அங்க இந்த பாட்டு அங்க சொல்லுவார் இல்லையா? நம்ம அப்பூதியடிகள்கிட்ட போய் ஏங்க இதுக்கெல்லாம் இந்த பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்பூதியடிகள் கோவப்படுவார் இல்லையா? சாமி கேக்குதுங்களா பேசுறது? அந்த சீன்லாம் இங்க கட் பண்ணிட்டாரு. ஏன் கட் பண்ணிட்டாருன்னா அது அப்பூதியடிகள் புராணத்துல சொல்லியாச்சு. அப்பூதியடிகள் புராணத்துல இவர் வருவாரு, ஏப்பா இவ்வளோ பள்ளி சாலைகள், தண்ணீர் பந்தல், குளம் எல்லாம் வச்சிருக்கே, இதுக்கு ஏன் உன் பேர் வைக்காம போய் நாவுக்கரசர் பேர் வச்சிருக்கியப்பா, இப்படி பண்ணலாமா நீ அப்படின்னு கேக்குறப்போ அவர் அப்பூதியடிகள் திட்டுவாரு, நீங்க வயசானவர்ன்றனால
உங்களை விடுறேன், நீங்க வந்து எனக்கு உயிருக்கும் மேலான நாவுக்கரசருடைய பெயரை வந்து அவமானப்படுத்தக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவார் இல்லையா, அந்த எல்லாத்தையும் கட் பண்றாரு சுவாமி. கட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு இங்க, நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா, மற்றவரும் மணமகிழ்ந்து மனைவியா, அப்ப எல்லாரும் பார்த்து மணமகிழ்ந்து அவங்க வீட்டுல வந்து அவங்க வீட்டுல வந்து எல்லாரும் வந்து அவருடைய திருவடியை வணங்கி தன்னுடைய வீட்டுல அமுது செய்யுங்க சுவாமி, நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கேட்கிறாரு. சுவாமியும் திருவுள்ளம் பெறப்பெற்றார். சரி, நான் வந்து உங்க வீட்டுல சாப்பிடுறேன் சுவாமி அப்படின்னு. பெரியவங்களை சாப்பிட வைக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மேக்சிமம் சாப்பிட மாட்டாங்க பெரியவங்க, யார் வீட்லயும் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இறைவனோட உத்தரவு இருந்தாதான் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டி அவங்க சும்மா வெளியிலேயே நின்று பிச்சை மாதிரியோ இல்ல மடங்கள்ல இருந்தோ அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. இல்லத்துல எழுந்தருளி சாப்பிடுறது அப்படிங்கிறது, அடியவர்கள் இல்லத்துல எழுந்தருளி சாப்பிடுறது அப்படிங்கிறது அது அருந்தம். அது வந்து நார்மலா யாருக்கும் அமைஞ்சிடாது. அது வந்து பெரிய தவம் செய்தா மட்டும்தான் அமையும். அந்த தவத்தினால நம்மளுடைய நம்மளுடைய ஐயா அப்பூதி அடிகள் கூப்பிடுறாரு. யார் வீட்லயும் சாப்பிடுறதுக்கு ஆசைப்பட மாட்டாரு. யாரு? சுவாமி ஆசை. நமக்கு நாவுக்கரசர் வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல எந்த ஆசையும் இருக்காது அவருக்கு. அதனால யாருக்கிட்டையும் போய் ஒட்டிக்க மாட்டாரு. யாருக்கிட்டையும் அக்கா வீட்டுல அம்மா அப்பா கூட அவ்வளோ எளிமையா ஒட்டுற ஆள் இல்லை. தனியாவே இருக்கும் இந்த பிள்ளை, தனியாவே இருக்கும், அமைதியாவே இருக்கும், எடுனா எடுக்கும், உட்காருனா உட்காரும், அப்படியே மயங்கி மயங்கி எல்லாத்தையும் பார்க்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தைதான் நாவுக்கரசர். அப்படி குழந்தையில இருந்தே அவருக்கு வந்து எதுலையும் அவ்வளவு பெரிய பிடிப்பு இல்லை. அதுக்கு காரணம் அவருடைய சூழலும் அவர் எடுத்து வந்த அந்த பிறவியினுடைய பயனும் தான். அதனால அவர் வீட்டுக்கு போறதுக்குள்ள யாருக்கும் இசைவு தெரிவிக்க மாட்டாரு. இவங்க எல்லாரும் கெஞ்சி கேட்கறதுனால இவருக்கு வேற வழி இல்லாம சரி அப்படின்னு ஒப்புக்கிறாரு நம்மளுடைய நாவுக்கரசர். சாண்டகைமை இன்றியும் முன் கலந்த பெரும் தேன்மையினால் பூண்ட பெரும் காதலுடன் போனகமும் கரியமுதும் வேண்டுவன வெவ்வேறு விதங்கள் பெற விருப்பினால் ஆண்ட அரசு அமுது செய்ய திருவமுதாம் படி அமைத்து. அந்த திருவமுது அப்படிங்கிற அதுக்கான விஷயங்கள் படின்னா அவங்களுக்கு உணவாகும்படி அந்த உணவெல்லாம் உரிய பக்குவத்துல அவர் என்ன பண்றாருங்க, அவங்க என்ன பண்றாங்க, அந்த கறி வகைகள், காய்கறிகள், அமுது, சாதம், இது எல்லாத்தையும் அருமையா அவங்க அந்த பக்குவத்துல அப்படியே சமைச்சு வச்சிருக்காங்க. அதுதான் இந்த பாட்டோடைய அந்த இது. அவங்க சாமிக்காக சமைச்சு வச்சிருக்காங்க. இது எப்படிப்பட்ட காதல் யாருக்கு? நம்மளுடைய நாவுக்கரசருக்கும் அப்பூதி அடிகளுக்கும் உள்ள காதல் என்பது எப்படிப்பட்ட காதல் அப்படின்னா, அது வந்து பிசிராந்தர் கோப்பெருஞ்சோழருக்கும் பிசிராந்தையாருக்கும் உள்ள காதல். ரெண்டு பேருமே பார்த்துக்கல. ரெண்டு பேருமே கோப்பெருஞ்சோழரும் பிசிராந்தையாரும் ரெண்டு பேருமே பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா ரெண்டு பேருக்குள்ள நட்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சொல்லவே முடியாத ஆனந்த நட்பா இருக்கும். அப்படி பார்க்காமலே ரெண்டு பேரும் நட்புட இருந்தது போல திருநாவுக்கரசரை பார்க்காமலேயே அப்பூதி அடிகள் அன்பு செய்தார் அப்படிங்கிறதான் இங்க நமக்கு ஒரு குறிப்பா சொல்றாங்க. இன்னொன்னு, நாம இன்னைக்கு ஒவ்வொரு கோயிலுக்கா என்ன பண்றோம், நாம இப்ப என்ன பண்றோம், எனக்கு கொஞ்சம் அடியவர்கள் கொஞ்சம் அருள் கூறுங்க, வாய்ப்பு இருக்க அடியவர்கள் உற்று கவனிங்க. நாம இப்போ என்ன செய்யறோம் அப்படின்னா, நாவுக்கரசருடைய பணி என்ன? நாவுக்கரசருடைய பணி என்ன? நாவுக்கரசர் பணி என்ன? அனைத்து கோயிலும் உழவாரம் செய்யணும் நாவுக்கரசருடைய அந்த வார்த்தை. உடனே என்ன பண்றோம், நாவுக்கரசருடைய வழித்தோன்றல் நடத்திட்டு நம்ம என்ன பண்றோம், கோயிலா இறங்கி உழவாரம் செய்யறோம் இல்ல? ஒவ்வொரு கோயிலையும் போய் சாமியை போய் பார்க்கிறோம், அதெல்லாம் பண்றோம்ல. நாவுக்கரசருடைய மாணவர் யாரு? நேரடி மாணவர் யாரு? நேரடி சீடர் யாரு? நாவுக்கரசருடைய நேரடி சீடர் யாரு? திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் இல்ல, நாவுக்கரசரை அப்படியே குருவா நினைச்சு உள்கி உருங்கினவர் யாரு அப்படின்னா இப்ப நம்ம பாக்குற அப்பூதி அடிகள் தான் அவரு. அவர் என்ன பண்ணல, கோயிலா போய்
உலகாரம் பண்ணலாம். பண்ணல. உழவாரம் அனைவருக்கும் தர்ம எல்லா காரியங்களும் செய்தார், தர்ம காரியம். அவர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு கோயிலுக்கும் போய் உழவாரம் பண்றதை விட திங்களூர் பெருமானுக்கு என்ன தேவையோ செய்துட்டு அந்த அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் தண்ணீர் பந்தலும் அந்த குளங்களும் அது இது விஷயமும் வைத்து அவர்கள் பாடுபட்டாங்க. அப்படிதான் செஞ்சுட்டு இருக்காங்க. உழவாரம் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கிறவங்க அந்த கோவிலை பார்த்துக்கிட்டா போதும், அதுதான் உழவாரம். நாம கோவில் கோவிலா போய் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. ஆனா செஞ்சா தப்பான்னு கேட்டா தப்பே இல்லை, அப்படி செய்யணும். ஏன்னா அப்படி செய்யறதுனாலதான் வந்தது. ஆனா உழவாரம் பண்ணிட்டு அந்த ஊர் மக்களுக்கு அந்த கோவிலுடைய பெருமையை எடுத்து சொல்லி நாம வர முடியாம போனாலும் கூட அந்த ஊர் மக்கள் அந்த கோவிலை சுத்தம் செய்து அந்த கோவிலை தன்னுடைய உயிர் நாடியா பாதுகாக்கிற மாதிரி செய்வதற்கு பேர் தான் உழவாரம். நாம என்ன பண்ணுவோம், கிடுகிடுன்னு போவோம், கோவிலை சுத்தம் பண்ணுவோம், இது பண்ணுவோம், அங்க இருக்கக்கூடிய செடிகளை புடுங்கி எறிவோம். புடுங்கி எறிகிறப்ப கூட எது தேவையான செடி தேவையில்லாத செடின்னு பார்த்துதான் பிடுங்கும், மொத்தமா வெட்டி எரிஞ்சிருது. அதாவது நிறைய உழவாரம் பணி செய்ய போறோம்னு சொல்லிட்டு கிடைக்கவே முடியாத அந்த அந்த தாவரங்கள்லாம் சில கோவில்ல வளர்ந்துருந்ததுதான், அதெல்லாம் வெட்டி தள்ளிட்டாங்க. இனி அதுக்கு விதையே இல்லையா, அதெல்லாம் வெட்டி தள்ளிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உழவாரம் அப்படின்னா என்னன்னா உழவு கூட்டல் ஆரம், அதுதான் உழவாரம். உழவு என்றால் ஆழமாக உழுதல் அப்படின்னு அர்த்தம். ஆரம் என்றால் ஒரு ஒரு வழிமுறையில. அப்போ நம்முடைய உள்ளம் என்ற அந்த அந்த கரடு முரடு நிறைந்த நெஞ்ச கனகல்லு என்று சொல்லுகின்ற கனகல்லு நிறைந்த அந்த உள்ளத்துல என்ன பண்ணணும், அதிகமாக இறைவன் அப்படிங்கிறதான். அது என்ன பாட்டு சாமி, அந்த மெய்மையாம் உழவை செய்து விருப்பனும், மெய்மையாம் உழவை செய்து விருப்பினும் வித்தை வித்தி பொய்மையாம் கலையை வாங்கி பொறையனும் நீரை பாய்ச்சி தம்மையே நோக்கி கண்டு தகவெனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பீராகில் சிவகதி விளையும் அன்றோ. அப்படிங்கிறப்போ நாம எந்த ஊர்ல இருக்கிறோமோ அந்த சுவாமி நமக்கு பிரதானம், அந்த கோவில் நமக்கு உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னா எல்லா கோயிலும் எப்படி இருக்கும், சுத்தமாயிடும். அந்த நினைப்பை உருவாக்குறதுக்காகத்தான் யாரு போனா, நாவுக்கரசர் ஒவ்வொரு ஊருக்கும் போய், அப்பா இந்த கோயிலுடைய பெருமை என்ன தெரியுமாப்பா, இந்த கோயில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அருமை என்ன தெரியுமா, இவன் என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமான்னு சொல்லி அவர் பாடி அவங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து அந்த கோவில்களுக்கான அந்த ஒரு செட் ஆஃப் பீப்புளை உருவாக்கணும். நீங்க என்ன உழவாரம் பண்ணாலும் அந்த கோவிலுக்கு உரியவர்கள், அந்த ஊருக்கு உரியவர்கள் அந்த கோவில்ல அந்த உழவார பணி மேற்கொள்ளாம இருக்கிற வரைக்கும் நாம பண்ண உழவாரம் என்ன ஆகும், இன்னைக்கு உழவாரம் பண்ணிட்டு வந்துருவோம், அந்த கோயிலுக்கு யாரும் போக மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படின்றப்போ என்ன ஆகும், கரெக்டா எண்ணி 30வது நாள் என்ன ஆயிடும், செடி கொடி வளர்ந்துரும், திரும்பவும் அதே நிலைக்கு வந்துடும். இதனால பிரயோஜனம் இல்லை. நாம கோயிலுக்கு போனா அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் எல்லாம் வர வச்சு, இந்த பெருமான் இப்படிப்பட்ட இந்த பெருமானை பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. இவனுக்கு நீங்க தினமும் நீ எல்லாரும் சேர்ந்து பண்ண வேணாம். ஒரு 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 முதல் நாள் திங்கக்கிழமையா இந்த 5 வீடுகள் மட்டும் அவனுக்கு பணி செய்யுங்க, செவ்வாய்க்கிழமையா இந்த 5 வீடுகள் மட்டும் பணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கிராமங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லி பெருமானை பற்றிய மிகப்பெரிய நிகழ்வை சொல்லி வச்சாதான் அந்த உழவார். நாம இருக்கோம், நம்ம எல்லாரும் போய் என்ன பண்றோம், இந்த இதுக்கு போய் நம்ம ஏதாவது பிறந்த நாளுக்கு என்ன பண்றோம், அந்த பெரிய 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 அநாத ஆசிரமத்துக்கு போய் என்ன பண்றோம் சாமி, அன்னதானம் பண்றோம். இப்ப நிறைய துணி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ இதனால என்ன ஆகுது, அன்னதானம் பண்றதுனால அந்த குழந்தைங்களுக்கு ஒன்னும் கிடையாது, அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு. ஆனா அந்த குழந்தைகளும் எல்லாரும் எந்த நேரம்னாலும் சரி நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போய் அந்த குழந்தைகளை அன்பு செய்து, அந்த குழந்தைங்க கிட்ட அன்பு தான் முக்கியம். அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிறது இப்ப எல்லாம் ஈஸியா கிடைக்குது. அந்த அன்பை கொடுக்கணும் அப்படிங்கறத நம்ம சொன்னோம்னா உலகத்துல அனாதை அப்படிங்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லா குழந்தையும் நம்ம குழந்தைதான் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்ததுன்னா யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, உலகத்துல கைவிடப்பட்டவர்கள் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் பக்கத்து வீட்டுல யாராவது ஒரு 5 நாள் ஊருக்கு போறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களை பாத்துக்க முடியலன்னா பக்கத்துல இருக்கிறவங்ககிட்ட என் குழந்தைய பாத்துக்கங்கன்னு தைரியமா விட்டுட்டு போவாங்க. அதனால என்ன கிடைக்கும் அவங்களுக்கு, அவங்க நல்ல அவங்க சொந்த பிள்ளை மாதிரி பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அப்போ இன்னொரு நாளைக்கு அவங்க ஊருக்கு போறாங்கன்னா இவங்க குழந்தைங்க இவங்க பாத்துக்குவோம். அப்படிங்கிறப்போ
யாருக்கும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு யாரை நம்பியும் நம்ம குழந்தைய ஒரு நிமிஷம் கூட விட்டுட்டு போக முடியல. காரணம் அந்த சிந்தனைகள்லாம் இல்லாம போயிடுச்சு அப்படிங்கிறதுனால. ஆக முக்கியமான செய்தி உலவாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா, உலவாரம்னா என்னன்னா, நம்ம ஊர் கோவில்ல இருக்கக்கூடிய பெருமானை கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம அந்த கோவிலுக்கு தொடர்ந்து நாம் செய்கின்ற ஒரு விஷயம்தான். மற்ற கோயிலுக்கு போனா அந்த கோயிலுக்கு மக்களுக்கு அந்த பெருமானை பற்றி சொல்லி அவர்களை அந்த பணியில் நியமிச்சாதான் உழவாரம் கரெக்டா இருக்கும். இல்லாட்டினா இந்த உழவாரம் முடிச்சு இன்னொரு உழவாரம் வர்றதுக்கு 6 மாசம் ஆகும் அதே கோயிலுக்கு வர்றதுக்கு. அதுக்குள்ள கோவில் அதே நிலைமைக்கு தான் இருக்கும். அது பண்றதுனால இல்ல, கோவில்னா வழிபாட்டுக்குரிய தலமா மாத்தணும். அது எல்லாரும் வழிபாடு செய்யற தலமா மாத்தி எல்லாரும் வழிபட செய்யறதுக்கு வழிவகை செய்யணுமே தவிர அதுதான் மிகச்சிறந்த உழவாரம். ஆனா அப்பூதியடிகள் இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ஒவ்வொரு தலமா போய் தேடி தேடி போய் பாக்குறோம். ஆனா அப்பூதியடிகள் அவர் இருக்கிற செல்வத்துக்கு அவர் என்ன பண்ணியிருந்துக்கலாம், நாவுக்கரசர் எங்க இருக்காரோ அங்க அந்த இடத்துக்கு ஒரு வண்டி கட்டி போய் அவரை போய் நேர்ல போய் பார்த்திருக்கலாம். ஆனா அவர் பார்க்கல. ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? ஏன் பார்க்கல? அவரை பத்தி அருமை தெரியல, அதனால போய் பார்க்கல. இல்லையா, அருமை தெரிஞ்சனாலதானே அவரு தான் மகனுக்கு நாவுக்கரசு, தன்னுடைய குழந்தைக்கு நாவுக்கரசு, தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை குளங்கள் எல்லாத்துக்கும் நாவுக்கரசுன்னு பேரு. நாவுக்கரசுன்ற பேரை மட்டும்தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அவர் அருமை தெரியாம எப்படி அந்த பேரை அவர் சொல்லிட்டு இருப்பாரு? அன்பை மட்டும் உணர்ந்திருக்கிறார். அவரோட அன்பால உணர்றாரு. சரி, அன்பால உணர்றாரு. சரி, இன்னொன்னு, குருநாதரை தேடி நாம போகக்கூடாது. சைவத்துல குருநாதரை தேடி நாம போகக்கூடாது. நம்மளை தேடிதான் யார் வரணும்? குருநாதர் வரணும். குருநாதர் வரணும். வண்டை தேடி மலரை தேடி எதுதான் போகணும்? வண்டு தான் போகணும். என்னைக்காவது வண்டுகள் இருக்கிற இடத்துக்கு மலர் போயிருக்கா? என்னைக்காவது வண்டுகள் இருக்கிற இடத்துக்கு மலர் போயிருக்கா சொல்லி? போயிருக்கானா? போகல. என்னைக்கும் வண்டுகள் தான் மலரை தேடி வரும். அது போல நாம் பக்குவம் பெற்ற உடனே குருநாதர் அவர் வருவாருன்ற நம்பிக்கையில தான் இருந்தார். நான் அவரை தேடி போக வேண்டிய விஷயம் இல்ல. எனக்கு எப்ப பக்குவம் வருதோ அப்ப எனக்கு கண்முன்னே குருநாதர் வருவாரு அப்படின்ற அந்த பக்குவத்துல இருக்கிற அது மணிவாசகரும் அப்படிதான் இருந்தார். மாணிக்கவாசகரும் எந்த குருநாதரையும் தேடி போகல. எனக்கு பக்குவம் வந்தா அவரே வருவாருன்னு இருந்தனாலதான் அவருக்கு பக்குவம் வந்த உடனே அவரை தடுத்து ஆட்கொண்டு திருப்பரந்துறையில அருள் செய்தவர் நம்முடைய மணிவாசகருக்கு அருள் செய்தார். ஆக குருநாதரை தேடி செல்லக்கூடாது, குருநாதர் தான் நம்மளை தேடி வரணும் அப்படிங்கிற பெருங்கூற்று சைவத்துல உண்டு. நாம எல்லாரும் இப்ப என்ன பண்றோம், குருநாதரை தேடி போறோம். ஆனா சைவத்தினுடைய கூற்றுப்படி யார் வருவார்னா, நாம சரியா நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளை தேடி குருநாதர் வருவாரு அப்படிங்கிற அந்த கூற்று இருக்கு. அந்த கூற்று தான் எப்படி ஒரு பெண் பார்க்கணும். அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, பெண்ணு வேணும்னா யார் தான் போகணும்? மாப்பிள்ளை வீட்டாளுக்கு தான் வரணும். யாராவது போய் பொண்ணு வீட்டாளுக்கு போய் மாப்பிள்ளையை பார்ப்பாங்க அப்படின்னு இன்னைக்கும் அந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஆனா மேக்சிமம் பண்ண மாட்டாங்க. நாங்க ஏன் வரணும், நீங்க முதல்ல வாங்க, அதுக்கப்புறம் நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அந்த பெண்ணை தேடிதான் மாப்பிள்ளை வரணுமே தவிர மாப்பிள்ளை தேடி பெண் போகக்கூடாது அப்படின்னு ஒரு மரபு நம்மளுடைய தமிழ் மரபுல அது இருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது மேல குருநாதம் எப்படின்னா அந்த சீடனை தேடி வருவாரே தவிர சீடன் குருநாதர் தேடி போறது இல்லை அப்படிங்கிற செய்திய நம்முடைய அப்பூதியடிகள் மிகச்சிறப்பா, ஏன்னா அவருக்கு இருக்கிற காசுக்கு 4 பேர் அனுப்பிச்சு இப்ப திருநாவுக்கரசர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்டா உடனே சொல்லிட போறாங்க. ஆளுங்களை வச்சு கேட்டா சொல்லிட போறாங்க. உடனே அந்த ஊர்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்ல, இவர் என்ன பண்ணாரு, தவத்துல நிக்கிறாரு. குருநாதர் என்னை தேடி வருவாரு, நான் வழங்குகின்ற குருநாதர் என்னை தேடி வருவாருன்னு பெருந்தவத்துல இருக்காரு. தவத்தின் பயனாக நம்முடைய சுவாமியும் வராரு, வந்து அவருக்கு அருள் செய்கின்றார். அந்த நிலைதான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்காக அடியேன் ஆசைப்பட்டேன். திருநாவுக்கரசு கேட்குங்களா? வந்துருச்சுங்களா? 204. திருநாவுக்கரசு அமுது செய்து அருள மற்றவர் தாம் பெருநாமம் சாத்திய அப்பிள்ளைதனை அழைத்த அன்பு தரு ஞான திருமுறையோ கண்டளையின் வன்கதலி பாப்பா கண்டளையின் வன்கதலி குருநாளர்
குருநாள குருத்தறிந்து கொண்டு வர தனிவிட்டார். அப்போ என்ன சொல்றாங்க, திருநாவுக்கரசருக்கு அமுது செய்வதற்காக செய்து மற்றவர் தம் பெருநாமம் சாத்தி, மற்றவர்னா யாரு, தன் குழந்தையில பெருநாமம் சாத்திய, பெருநாமம்னு என்ன நாமம், திருநாவுக்கரசுன்னு பேர் கொண்ட அந்த பிள்ளைய அழைத்து அன்பு செய்து அன்போடு தரியான திருமறையோர் தண்டலையின் வன்கதலி குருநாள குருத்தறிந்து கொண்டு வர தனிவிட்டார். ஆக அவர் என்ன பண்ணாங்க, அந்த அம்மா ஒரு சுவாமிக்கு அருள் செய்வதற்கு வாழை மரத்தினுடைய குருத்தை அறுத்துவாங்க அப்படின்னு அவருக்கு பணி செய்திருந்தாங்க அவங்களுடைய அம்மா. அவர் சாப்பிட்றதுக்காக வாழை குருத்து அறுத்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக அவர் சென்றாரு. ஆங்கவனும் விரைந்திருந்தி அம்மருந்து தாளாதே பூங்கதலி குருத்தறிய புகுமளவில் ஒரு நாகம் தீங்கிழைக்க அது பேனான் திருவமுது செய்தருள ஒரு கதலி குருத்து கொண்டொல்லை வந்தடைந்தான். இந்த இடத்த கேட்கும் போதே அடியனுக்கு கண்கள்ல நேர்பெருகும். அந்த வாழை குருத்து அறிய சென்ற அந்த குருத்து, அது சிவக்கொழுந்த நாகம் தீண்டியது. நாகம் தீண்டிய உடனே நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள பாம்பு கடிச்சிருச்சுன்னு என்ன பண்ணுவோம், ஆன்னு பயப்படுவோம், கதறிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவோம். ஆனா இந்த குழந்தை என்ன பண்ணுச்சு, அறுத்த குருந்த கையில பிடிச்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா அந்த குருத்தோடு தொட்டுல வீட்டுக்கு வந்துச்சான். எப்படின்னு பாருங்க, பாம்பு கொத்திருச்சு, என்ன பண்ணணும் அப்படின்றது செய்யாம பாம்பு நாகம் தீண்டின உடனே அந்த குருத்த கையில விடாம, அந்த வாழை இலை குருத்த கையில விடாம அது கையில பிடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னு அந்த குழந்தைக்கு எத்தனை ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு, அந்த குழந்தைக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல அந்த குழந்தைய நினைச்சுனான். அந்த குழந்தை நினைச்சிருந்தா, சின்ன குழந்தை தானே, பயந்துகிட்டு அந்த வாழை இலையை விட்டுட்டு அறுக்காம எப்படியோ ஓடி வந்துடலாம். ஆனாலும் அது தன்னுடைய கையில அந்த வாழை இலை குடைய தாங்கி கொண்டு அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துச்சான். எப்படிப்பட்ட காட்சி பாருங்க. தீய விடம் தலை கொள்ள பெருமருந்து செங்குருத்தை தாயர் கரத்தினில் நீட்டி தளர்ந்து தனைத்து உழல் நாகம் மேயபடி உரை செய்யான் விளக்கண்டு கெட்டழிந்தோம் தூயவரின் அமுது செய்ய தொடங்கார் என்றது ஒலித்தார். அந்த பையன் என்ன பண்ணா, அந்த கொஞ்சமா அந்த நஞ்சு தலைக்கு ஏறின உடனே அந்த செழுமையான குருத்து தன்னுடைய தாயினுடைய கைகள்ல கொடுத்து தன்னை தீண்டிய பாம்பு செய்து அப்படியே அதை கூட சொல்ல முடியாம அப்படியே கீழே விழுந்து அப்படியே மயங்கி அப்படியே இறந்துட்டான் அந்த பையன். அதனை தாயாரும் தந்தையாரும் கண்டொழிந்து ஐயோ போயிடுச்சே அப்படின்னு சொல்லி, பிள்ளை போயிடுச்சேன்னு அழுகிறத விட ஐயோ இப்படி நடந்து போச்சு, நாவுக்கரசருக்கு எப்படி அமுது செய்ய முடியாம இப்படி பண்ணிட்டானே என்று மனத்தில் எண்ணிய பாம்பு தீண்டிய செய்தியை மறைச்சிட்டாங்க. அது என்ன பண்ணிட்டாங்க, எப்படியாவது நாவுக்கரசருக்கு நாம என்ன பண்ணணும், அமுது செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை மறைச்சு அந்த பையனை தூக்கி ஓரமா வச்சுட்டு இவர்கள் என்ன பண்ணாங்க, தம் புதல்வன் சவம் மறைத்து தடுமாற்றம் இளராகி எம்பெருமான் அமுது செய்ய வேண்டுமென வந்திரைஞ்ச உம்பர்பிரான் திருத்தொண்டர் உள்ளத்தில் தடுமாற்றம் நம்பர் திருவருளாலே அறிந்தருளி நகை தீர்ப்பார். என்னது வந்தாரு, இவங்க எல்லாத்தையும் அந்த குழந்தையோட சவத்தை மறைச்சிட்டு என்ன பண்றாங்க, அப்படி ஒரு விஷயமே நடந்துக்காத மாதிரி இருக்காங்களாம். யாருனால முடியும் சாமி, யாருனால முடியும்? அவன் குழந்தை இறந்து போயிடுச்சு, அந்த குழந்தைய தூக்கி ஒரு ஓரமா விட்டு ஒரு இடத்துல போட்டுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி, கண்கள்ல நீர் பெருகாத மாதிரி, ஏதோ எல்லாமே நல்லா நடந்துட்டு இருக்கிற மாதிரி மனசை தேத்திக்கிட்டு நாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு சாப்பாடு போடணும், அதுதான் பெருசுன்னு சொன்னா எப்படி ஒரு அடியவர்களுடைய அமுது அவர் செய்யறதுல எவ்வளவு பெரிய ஒரு தவம் செய்திருக்காங்க நம்மளுடைய மக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தெரியும். வந்திரைஞ்ச உம்பர் பிரான் உள்ளத்தில் தடுமாற்றம். அவர் சுவாமி பண்ணாரு, நாவுக்கரசர் என்ன பண்ணாரு, அப்பூதியடிகள் திருவுள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் இருப்பதை அறிஞ்சு அந்த துன்பத்தை என்ன பண்ணாரு, நீக்கலாம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கண் அசைவிலே தெரிஞ்சிருக்கு. அன்றவர்கள் மறைத்தனுக்கு அளவிறந்த கருணையரால் கொன்றை நறு சடையார் தன் கோயிலில் முன் கொணர்வித்து ஒன்றுகளாம் எனப்பதிகம் எடுத்துடையான் சீர்பாட பின்றை விடம் போய் நீங்கி பிள்ளை உணர்ந்து எழுந்து இருந்தான். அப்போ என்ன ஆச்சு, அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் நம்முடைய சாமியோட கோவில்ல, திங்களூர் பெருமான் கோவில்ல போட்டு ஒன்றுகளாம் பதிகம் பாடுறான். ஒன்றுகளாம் பதிகம் பாட பாட அந்த 10வது பதிகம் முடிய அந்த விஷமானது முழுவதுமாக நீங்கி அந்த குழந்தை மீண்டும் உயிர்த்தெழுந்து அந்த குழந்தை அப்படி நார்மலா மாறுறத எல்லாரும் பாக்குறாங்க. அந்த பாட்டு ஒன்றுகளாம் பதிகம் பாடலாமா? 4வது திருப்பதிகம்
18வது 4ஆம் திருமுறை 18வது பகுதி. 4ஆம் திருமுறை 18ஆம் ஒன்றுகளாம். ஒன்று கொலாம் அவர் சிந்தையுயர்வரை ஒன்று கொலாம் உயரும் மதி சோடுவர் ஒன்று கொலாம் ஈடு வெண்டலை கையது ஒன்று கொலாம் அவர் ஓர்வதுதானே. இரண்டு கொலாம் இமையோர் தொழு பாதம் இரண்டு கோலாம் இலங்கும் குழை ஒன்னான் இரண்டு கோலாம் உருவும் சிறுமான் மழு இரண்டு கோலாம் அவர் எய்தினதாமே. திருச்சிற்றம்பலம். ஆக இந்த லம் லம் அப்படிங்கிற இந்த லம்ன்ற பீஜ மந்திரம் விஷத்தை அறுக்கக்கூடிய பீஜ மந்திரம். லம்னு வருது இல்லையா? லம், அம், ஐம், க்ரீம், க்ளீம், க்ளம், சவுண்ட், இதெல்லாம் பீஜம். இந்த பீஜ மந்திரம், இந்த லம் அப்படின்ற பீஜ மந்திரம்னா என்ன சாமி அர்த்தம்? பீஜம்னா என்ன அர்த்தம்? பீஜ மந்திரம் என்ன அர்த்தம்? பீஜ மந்திரம்னா என்னங்க சாமி அர்த்தம்? பீஜ மந்திரம் அப்படின்னா என்னன்னா, அதாவது பேசாமொழின்னு அர்த்தம். பேசாமொழி பீஜம். பீஜம்னா பேசாமொழி. நாம வாயினாலே எழுப்பக்கூடிய ஒளி அல்ல அவை. கிளவுன், சவுண்ட், ஓம், க்ரீம், க்ளீம், லம், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் வாயினால ஒளி எழுப்பாம தன்னுடைய நரம்பு, உடம்புல ஓடுற நரம்பு இருக்கு இல்லையா? நரம்பு பாதைகள், அது மூலமா ஒளி எழுப்புவாங்க. அதுக்கு பேரு அது பேசாத மந்திரம். பீஜத்துக்கு என்ன கிடையாது? பீஜத்துக்கு வாய் கிடையாது, பேச்சுவார்த்தை கிடையாது. பீஜம் என்பது பேசாமொழி. அப்படி தன்னுடைய நரம்புகளை, உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளை மீட்டி, தன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த மொத்த விஷயங்களை மீட்டி அந்த ஒளி எழுப்புறதுக்கு பேரு பீஜம்னு பேரு. அந்த பீஜ மந்திரம் அது என்ன ஆகும்? அதுதான் எல்லா மந்திரங்களுக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பீஜம் வேலை செய்யும். 51 பீஜங்கள் இருப்பதாக சொல்றாங்க. 51 பீஜங்கள். நம்முடைய தமிழ்ல இன்னைக்குதான் 247 எழுத்து. ஆனா தமிழ் மொழி வளர்வதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ் மொழியுடைய மொத்த எழுத்து 51 எழுத்து தான். தமிழுக்கும் 51 எழுத்து தான் இருக்குது. அந்த 51 எழுத்தும் பீஜம்னு சொல்றாங்க. ஏன்னா அது மூலமா தான் எல்லா எழுத்துக்கள், எல்லா ஓசையும் பரனால அதனுடைய பேசிக் ஆரிஜின் சொல்லுவாங்க. ஆரிஜின், அதாவது பீஜம்னு சொல்றோம். எப்படி விதைன்னு சொல்றோம் இல்லையா? விதைன்னு சொல்றோம் நார்மலா விதை. அது மாதிரி பீஜம்னாலும் விதைனாலும் ஒண்ணுதான். அந்த விதை மூலமாகத்தான் மற்ற மந்திரங்கள் அப்படியே விரிவடையும். இந்த லம் அப்படிங்கிற அந்த பீஜம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தை நீக்கக்கூடிய ஆற்றல். லம்போதரன் அப்படின்னு பேரு யாருக்கு? விநாயகருக்கு லம்போதரன் பேரு. லம் அப்படின்னு நம்ம சொல்றது எல்லாமே நம்மளுடைய ஆசன வாயில இருக்கக்கூடிய அந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த மூன்றலு கடலை எழுப்பக்கூடிய ஆற்றல். லம் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, அதாவது அந்த பாவனை சொல்ல நம்மளுடைய விஷமானது நமக்கு கொல்லும். அதனாலதான் அந்த பீஜத்தை சேர்த்து சொல்றார். 1 கொல்லாம், 2 கொல்லாம், 3 கொல்லாம். அந்த லம் அப்படின்ற அந்த பீஜ மந்திரத்தை லாம்னு சொல்லலாம். கிரீம் அப்படின்னு தான் சொல்லணும். அது கிரீம்னு சொல்லலாம். கிரீம்னா இன்னும் அழுத்தம் திருத்தமா உயர்த்தி சொல்லுவது. அப்போ ஓம், அது ஓம்னு சொல்றோம். சவுண்ட், அப்ப சவுண்ட் அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி அந்த மந்திரங்களை நீக்கி குறைச்சு அதை சொல்வது மூலமா மந்திரத்துடைய ஆற்றல் வரும். ஆனா வாயில சொல்றது கிடையாது. இத மனசுக்குள்ள உள்ள இருந்து ஒரு சத்தம் எழும்பு, லம்முன்னு ஒரு சத்தம். அந்த சத்தத்தை எழுப்புறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே கண்களை மூடி அப்படியே தியானம் பண்றப்போ என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள அனாகத்தமா அந்த சத்தம் எழும்பு. லம், சவுண்ட், க்ரீம், க்ளீம் அப்படின்ற அந்த க்ரீம், இந்த சத்தங்கள் எல்லாம் ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற மந்திரம். அது போல
லம் என்ற மந்திரம் வந்து நமக்கு விஷத்தை நீக்கக்கூடிய மந்திரம். அதனால அந்த பாடல் முழுக்க லம் என்ற பீஜ மந்திரத்தினாலேயே சுவாமி அங்க அதை வச்சிருப்பாரு. அருந்தனையன் உயிர் பெற்ற 209. அருந்தனையன் உயிர் பெற்ற அது கண்டும் அமுது செய்யா திருந்தத்து தளர்வெய்தி இடருந்தளரால் துயர் நீங்க வருந்துமவர் மனை புகுந்து வாக்கி சத்திரு முனிவர் விருந்தமுது செய்தருளி விருப்புடன் மேவனால். அப்ப என்ன பண்ணிட்டாரு? சாப்பிடல. அவரு யார் சாப்பிடல? நாவலர்கள் சாப்பிடல. ஏண்டா அவங்களை பார்த்தாலே தெரியுது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சு கடைசியில இவங்க சொன்ன உடனே குழந்தைய தூக்கிட்டு எங்க ஓடுறாரு? எங்களுக்கு ஓடுறாரே தவிர சாப்பிடுறதுக்கு அவருக்கு என்னமே இல்லை. குழந்தை எந்திரிச்ச உடனே அவங்க என்ன சொல்றாங்க? குழந்தை எந்திரிச்சிட்டானேன்ற சந்தோஷத்தை விட நாவுக்கரசர் இன்னும் சாப்பிடாம இருக்காருன்னு அர்த்தம் தான். திரும்பவும் போய் நாவுக்கரசர் திருவடியில வந்து, ஐயா எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போயிருங்க சுவாமி அப்படின்னு. சரி இப்ப வாங்க அந்த மூத்த திருநாவுக்கரசோடையும் நம்ம சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லி நம்முடைய நாவுக்கரசர் அவங்க எல்லாரோடையும் போய் சாப்பிடுறாங்க. அப்போ தன்னுடைய சொந்த விஷயத்தெல்லாம் மறந்து இறை பணியில நிக்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அதனால அந்த ஒரு பெரும் இடர்ல கூட சிவபெருமான சிந்திக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனா சிவனடியார்களை சிவபெருமானுக்கு சமமா சிந்திக்கிற அந்த ஆற்றல் உடையவர்கள் தான் அவர்கள் பேராற்றல் உடையவர்கள் அப்படின்ற செய்தியை அங்க சொல்றாரு. சொல்லி அவங்க வீட்டுல சாப்பாடும் நம்மளுடைய நாவுக்கரசர் சாப்பிட ஆரம்பிக்கணும். 210. திங்களூர் தனில் நின்றும் திருமறையூர் பின் செல்ல பைங்கன் விடை தனிப்பாக திருப்பரட பதி புகுந்து தங்கு பெரும் காதலோடு தம்பெருமான் கடல் சார்ந்து பொங்கிய அன்போடு வணங்கி நின்று போற்றி சேர்ப்பான். திங்களூர்ல கொஞ்ச நாள் இருந்தாரு. இருந்துட்டு எங்க போயிட்டாரு? திருப்பழனத்துக்கு போயிட்டார். திருப்பழன பதிக்கு போயிட்டு அங்க இருந்து தங்கி அங்க பல நாட்கள் பெருமானை பாடி வணங்கி மகிழ்கின்றார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். திங்களூருக்கு அப்புறம் திருப்பழனத்தூர் போயிருக்காங்க. 211. உடைமாலை மதிகண்ணி புரிசடையோர் பொற்களற்கீழ் அடைமாலை சீலமுடை அப்பூதி அடிகள் தம்மை நடைமான சிறப்பித்து நன்மை புரி தீந்தமிழில் தொடைமாலை திருப்பதிகம் சொல்மாலை பாடினார். அவர் என்ன பண்றாரு? அங்க சுவாமி அப்பூதி அடிகளுடைய அந்த நடைமானத்தை அவர் எப்படி இருந்தாருன்னா, அப்பூதி அடிகளுடைய அந்த அவர் செய்த அந்த பணிகளை எல்லாம் சிறப்பிச்சு ஒரு தொடைமாலை திருப்பதிகமாக பாடுகின்றார் நம்முடைய நாவுக்கரசர் பெருமான். பாடல் வந்து சொல்மாலை பயில்கின்ற அப்படிங்கிற அந்த பாடல் 4ஆம் திருமுறை 12வது பதிகம். சொல்மாலை பயில்கின்ற உயினங்கால் சொல்லீரே பண்பாடை வரிவன் பண்பிழற்றும் பழனத்தால் முன்மாலை நகுதிங்கள் முகழ் விளங்க முடி சென்னி பொன்மாலை மார்பன் என் புது நல உண்டிகழ்வானோ. அத 10வது படிகம் பாருங்க. 10வது பாடல் பாருங்க. அதுலயே அடியேன் பாட்டுமாங்க ஐயா? பாடுங்க. அதுலயே 10. நன்றிங்கம்மா. வஞ்சி தென்வலை கவர்ந்தான் வாரானே ஆயிடினும் பஞ்சிற்காற் சிற கண்ணம் பரந்தாக்கும் பலனத்தான் அஞ்சி போய் களிமெலிய அலலோம்பும் அப்பூதி குஞ்சி பூ வாய் நின்ற சேவடியாய் கோடியே. சிவாய். இந்த பாட்டுல என்ன சொல்றாரு? அந்த அஞ்சி போய் களிமெலிய அலலோம்பின் அப்பூதி குஞ்சி பூவாய் நின்று சேவடியாய் கோடியே. அதாவது அப்பூதி அடிகளுடைய குஞ்சிப்பூ, அவர் தலையில வச்சிருக்கிற அந்த பூ இருக்கு இல்லையா, அந்த பூ வந்து என்ன பெருமை செய்தது, என்ன ஆற்றல் செய்தது. அந்த பூ கையில கிடைச்சா போது நம்ம சிவபெருமானுடைய திருவடியை சென்று சேரலாமேன்னு சொல்லி தன்னுடைய திருவடியை வணங்க வந்து அப்பூதி அடிகளுடைய குஞ்சி பூவினுடைய அந்த அழகை வந்து
இங்க சுவாமி மிகச்சிறப்பா பாடுறாங்க. அதுதான் இந்த இடம். அப்பூதி அடிகளை நம்மளுடைய நாவுக்கரச பெருமானே பதிவு செய்த இடம் இந்த இடம் அமைச்சுவாங்க. அந்த பதிகம் அருமை அருமை. 212 எழும் பணியும் இளம் பிறையும் அணிந்தவரை எம்மருங்கும் தொழும் பணிமேல் கொண்டருளி திருச்சோற்றுத்துறை முதலா கரும்பும் சேன்மையில் நன்னி தானங்கள் பலகாடி செழும்பலன திரைக்கோயில் திருத்தொண்டு செய்திருந்தார். இப்ப திரும்பவும் பழனத்துலதான் இருக்காரு. செழும்பலத்தை அங்க இருந்துட்டு என்ன பண்றாரு, சோற்றுத்துறைக்கு போறாரு, திரும்ப பள்ளத்துறைக்கு வர்றாரு, சோற்றுத்துறைக்கு போறாரு, பல இடங்களுக்கு போறாரு, திரும்ப பள்ளத்துக்கு வர்றாரு. இப்படி பல இடங்கள்ல பணி செய்தாலும் அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த பள்ளத்துறையில் இருக்கக்கூடிய பெருமான அவரை விட்டு நீங்க மனசே வராமல் அங்கேயே பல காலம் பணி செய்து கொண்டே இருக்கின்றார் நம்முடைய நாவுக்கரசர். 213 சாலனால் அங்கமருந்து தந்தலை மேல் கால் வைத்த ஆலமார் மணிமிடற்றார் அணிமலர் சேவடி நிறைந்து சேலுலாம் புனற்பொன்னி தென்கரையை ஏறி சென்று தோழனில் மணிமாடம் திருநல்லூர் குறுகினார். இப்ப பல நாட்கள்ல பழனத்துல தங்கிட்டு சாமி திரும்ப என்ன பண்றாரு, அவர் திரும்பவும் திருநல்லூருக்கு வந்திருக்காரு. மாடக்கோயிலான திருநல்லூருக்கு வந்திருக்காரு. நல்லூர் வேற திருநல்லூர் வேறையா எனக்கு தெரியல. அடியார்கள் எனக்கு தெளிவுபடுத்துங்க. அங்க நல்லூர் சொன்னாரு, இங்க திருநல்லூர் சொன்னாரு. ரெண்டு வேற வேற கோயிலா இல்ல ஒரே கோயிலா? மட்டும் இல்லையா திருச்சோற்றுத்துறை பதிகம். சரி, ஆக இந்த திருச்சோற்றுத்துறை 41ஆம் திருப்பதிகங்கயா? இல்லக்கா, ஐயா வந்து திருநல்லூர்ன்றது ஒரே ஊர் தான், ஒரே பேர் தாங்க ஐயா. ஓ சரி சரி சரி, ரெண்டு ஒரே ஊர் தான். அப்ப திரும்பவும் திருநல்லூருக்கு வந்திருக்காரு சுவாமி. அவர் ஏன்னா நல்லூர்ல வந்துதானே அவருக்கு திருவடி தீக்கை கிடைச்சது. அவர் எல்லாம் முடிச்சு திரும்ப நல்லூருக்கு வந்து அந்த பாடல் பாடுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு சொல்றாங்க. அதான் கேட்கறாங்க, வேற ஒன்று. 214 அங்கணைந்து தம்பெருமான் அடி வணங்கி ஆறாது பொங்கிய அன்பொடு திளைத்து போற்று செய்து பணி செய்யும் நாள் பங்கு பெறும் காதலினால் தாமரை மேல் விரிஞ்சனோடு செங்கன்மால் அறிவறியார் திருவாரூர் தொலைநினைந்தார். திடீர்னு அவருக்கு என்ன திருவாரூர் போகணும். செங்கன்மால் என்று தாமரையில இருக்கக்கூடிய திருமால் அவன் எப்பயுமே தொழுகின்றான். நெஞ்சில வச்சு திருமாலுடைய நெஞ்சில வச்சு பூஜிக்கக்கூடிய இடம் எது? திரு ஆரூர். அந்த ஆரூருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்முடைய சுவாமி. நல்லூரில் நம்பரருள் பெற்று போய் பழையாறை பல்லூர் வெண்தலை காரத்தால் பயிலுமிடம் பல பணிந்து சொல்லுவார் வண்டமில் பாடி வளஞ்சுழியை தொழுதேத்தி அல்லூர் வெண்பிறை அணிந்தால் திருக்குட மூக்கினை இறைஞ்சி. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் ஏற்கனவே போயிருக்காரு, தெரியும் இல்லையா? பழையாறைக்கு போனதை நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்து நம்ம சாமி வந்து வளஞ்சொலிக்கு போனதை பார்த்தோம். அப்புறம் திருக்குடமூக்குக்கு போனதை பார்த்து எல்லாமே போயிருக்காங்க. நாம இவர் இந்த பக்கம் போறாரு இல்லையா, போறப்போ திரும்ப ரிட்டர்ன் ஆகிறப்போ அதே வழியா தானே வந்தாகணும். போறாரு, திரும்ப திருவாரூர் வரணும்னா அதே வழியா தான் வந்தாகணும். வர்றப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கோயிலுக்கு போறோம், திரும்ப நம்ம திருவாரூர் போகணும்னு நினைப்போம். என்ன பண்ணுவோம்? நேரா திருவாரூர் போயிருவோம். ஏற்கனவே பார்த்தாச்சு இல்ல, அப்படிதான் நினைப்போம். ஏற்கனவே பார்த்தாச்சு, பாடியாச்சு, பல காலம் இருந்தாச்சு, திரும்பவும் அங்க போவோன்ற எண்ணம்லாம் கிடையாது. திரும்ப இவர் பாக்குறப்பெல்லாம் புதுசு புதுசாதான் போறது. சாமியை திரும்ப ரிட்டர்ன் வர்றப்ப என்ன பண்றது, அவரை பார்க்காம எப்படி போறதுன்னு சொல்லி உள்ள போய் அவனை போய் பார்த்துட்டு அவன் கூட பேசிட்டு சில சமயம் அங்கேயே பல நாள் தங்கிட்டு, ஏன்னா திருவாரூர் போகணும்னு குறிப்பு இருக்கு. ஆனா இடையில வர்றப்போ திரும்ப ரிட்டர்ன்லயும் அதே கோயில் அதே இடம் இருக்கே, திரும்ப நம்ம இப்பதான் பார்த்துட்டு போனோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க பார்ப்பதெல்லாம் நேரா பாக்குறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன எப்படி இருக்கும், திரும்ப பார்க்கணுன்ற எண்ணத்தோடு அவர்கள் சென்று பார்த்து அந்த பதிகள் எல்லாம் பாடி அவர் வர்றாரு. பழையாறை எல்லாமே பார்த்தோம். நம்ம உள்ள இருக்கக்கூடிய நாலூர் தென் திருச்சேரை குடவாயுள் நரையூர் சேர் பாலூரும் இம்மொழியால் பாகனார் கடல் பரவி மேலூர்தி விடைக்கொடியார் மேகுமிடம் பலபாடி சேலூர் தென்பனை சூழ்ந்த தென் திருவாஞ்சியம் அணைந்தார். இப்ப இவ்வளவு தூரம் எல்லாம் இன்னும் நிறைய கோயிலுக்கு போறாரு, அதெல்லாம் சொல்றாரு. இன்னும் நிறைய கோயில்களுக்கு போயிட்டு அங்க எல்லாம் பார்த்து சுவாமி நிறைய
நரையூர், குடவாயில், திருச்சேரை இது மாதிரி இடங்கள்லாம் போய் பார்த்துட்டு கடைசியில திருவாஞ்சியம் அப்படிங்கிற ஊருக்கு சுவாமி என்ன பண்றாரு, வர்றாரு அப்படிங்கிற அந்த செய்தி அவங்க சொல்றாங்க. பெருவாசம் 217 பெருவாச மலர்ச்சோலை பெருவேலூர் பணிந்தேத்தி முருகாரும் மலர்கொன்றை முதல்வனார் அதிபிரவும் திருவாரும் விளமருடன் சென்றெறிஞ்சி வாகீசர் மறுவாரூர் எரித்தவர்தம் திருவாரூர் வந்தடைந்தார். இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு நிமிஷம், பெருவாச மலர்ச்சோலை பெருவேலூர் பணந்தேத்தி முருகாரும் மலர்கொன்றை. முருகா அப்படின்னா இங்க அழகுன்னு அர்த்தம். முருகாரும்னா அழகாரும், அழகுடைய அப்படின்னு அர்த்தம். முருகாரும் மலர்கொண்டை முதல்வனா பதிப்பிறகும் திருவாரும் விளமருடன் சென்றிறங்கி வாக்கீசர் மறுவாரூர் எரித்த வந்த. மறுவாரூர்னா மறு, தன்னுடைய அந்த முப்புறங்கள் என்று சொல்லக்கூடிய இருள் நிறைந்த அந்த உலகங்களை எரித்தவனாக இருக்கக்கூடிய திருவாரூருக்கு சாமி வருகின்றார் அப்படின்னு இந்த பதிகம் நமக்கு திருவாரூர் பதிகத்தை சொல்லுகின்றது. இங்க பாத்தீங்கன்னா இது விளமர் அப்படின்ற ஊர் இருக்கின்றதாகவும் சொல்றாங்க. திருப்பெருவேலூர் அது இருக்கிறதா சொல்றாங்க. திருக்கர வீரம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஊர்கள் எல்லாமே சொல்றாங்க. ஆனா அதுக்கான பாடல்கள் கிடைக்கல. ஆனா திருநேரிசையில திருப்பெருவேலூர் அப்படிங்கிற பாடலுக்கான பாடல் மட்டும் கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வாய்ப்பு இருக்கும்போது அடியவர்கள் பாடி அதை கண்டிப்பா ஏற்றுங்கள். 218 ஆன்ற அரசெழுந்தருள ஆரூரில் அன்பர்கள் தான் நீண்ட சடமுடியார்பால் நிறைந்த அருள் பெற்றுடையார் காண்டது மாளிகை மாடம் கவின் சிறந்து ஓங்கிட எங்கும் சேர்ந்துகள் வீதிகள் கொடிய திருமொழி மங்களம் செய்தார். சாமி வர்றாருன்னு தெரிஞ்சவங்க திருவாரூரே அப்படியே விழாக்கோலமா பூண்டெழுது. திருவாரூருக்கு கூடிய அடியவர்கள் எல்லாம் அந்த இடத்த அப்படியே வீதிகள் எல்லாம் விளக்கு ஏற்றி மங்கள அணிகலன்கள்லாம் போட்டு எல்லாம் அந்த வாசலை எல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணி அவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த மொத்த திருவாரூர் விழாக்காலம் அப்படியே பூண்டு எழுகின்றது. அந்த செய்தியை சொல்றாங்க. 219 வள் அமன் குண்டல் தம் மாயை கடந்து மறிகடலில் கல்லே மிதப்பாக போந்தவர் வந்தார் எனும் கழிப்பால் எல்லையில் தொண்டர் எயிர்ப்புறம் சென்றதில் தொண்ட போது சொல்லின் அரசர் வணங்கி தொழுதுரை செய்தனைவார். இவர்தான் சமணர்களுடைய எல்லா வாதத்தையும் வென்றவர். சமணர்கள் போட்ட கடலெல்லாம் மிதந்தவர். அப்பேற்பட்ட பெருமான் வர்றாரு, அப்பேற்பட்ட பெருமான் இங்க வந்திடுகின்றான்னு சொல்லி அந்த திருவாரூர் மக்கள் எல்லாம் நாவுக்கரசருடைய திருவடியை வீழ்ந்து வணங்கி தொழுது எடுத்து அவருடைய திருவடியை போற்றுகின்றார்கள் என்று இந்த பாடல் அமைகின்றது. 220 பற்றொன்றிலாவரும் பாதகராகும் அமனர் தம்பால் உற்றபினை ஒளிந்து உய்ய போய் போந்தேன் பெற்றலாவதொன்றை புற்றிடம் கொண்டான் தம் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியம் என்றற்ற உணர்வோடு ஆரூர் திருவீது உள்ளடைந்தார். சாமிக்கு என்ன, நம்முடைய நாவுக்கரச பெருமாள் என்ன பண்றாரு, அந்த புற்றிடம் கொண்ட வன்மீகநாதர் இருக்கார் இல்லையா, அந்த புற்றிடம் கொண்ட நாதர், அந்த உள்ள இருக்கக்கூடிய திருவாரூர் பெருமான் புற்றிடம் கொண்ட நாதர். அங்க புற்றுதான் என்னது, அதனால திருவாரூர் மண் தலம்னு சொல்றோம். எப்படி நம்மளுடைய காஞ்சிபுரத்துல அந்த அம்மை சமைத்த அந்த மண் லிங்கம் தான் உள்ள இருக்கோ, இங்க கூடிய புற்றுதான் அங்க லிங்கம். அதனால அந்த புற்றையே அங்க மண்ணே அது லிங்கமாக அமைவதனால அங்க மண்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றிடம் கொண்ட நாதரை அங்க இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய சமணர்கள் எல்லாத்தையும் அப்படியே வெற்றி வாகை சூடிய நம்முடைய சுவாமி அங்க எழுந்தருளுகின்றார் என்று சொல்லி இந்த அளவுல நம்ம நிறைவு செய்யறோம். இங்க பாத்தீங்கன்னா குலாலம் பலா அப்படின்னு தொடங்கக்கூடிய திருவிருத்தம். அது 4ஆம் திருமுறையில் 101வது பாட்டு பாடுங்க. புலம் பலம் பாவரு முன்னே நமக்கு உண்டு கொலோம் அலம் பல பாவரு தன் புனலாரோர் அவர் சடையான் சிலம்பலம் பாவுரு சேவடியான் திரு மூலட்டானம் புலம் பலம் பாவரு தொண்டருக்கு தொண்டரா புண்ணியமே.
சிவசிவ அருமை அருமை அருமைங்க சுவாமி. இது எத்தனாவது பதியம்? இது 5வது திருமுறை 101வது பதிகம். ஓகே சாமி. ஆமா, இது வந்து என்ன திருமுறை? 4ஆம் திருமுறை சாமி. 4ஆம் திருமுறை 101வது பதிகம். திருவாரூர் பதிகங்க ஐயா. ஆக ஆரூர்ல வந்து சுவாமி இருக்கார் அப்படிங்கறதோட நம்ம நிறைவு செய்யறோம். அடியனுக்கு கொஞ்சம் இந்த உடல்நிலை காரணம் எல்லாருமே அடியன் வந்து கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் கூட போயிருந்துருக்கணும். கொஞ்சம் அந்த காய்ச்சல் அது எல்லாமே கொஞ்சம் இருக்கு. குழந்தைங்களும் இன்னைக்கு அவங்களுக்கும் காய்ச்சல் ஆகி போச்சு. யாரும் காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்பல. அடியன் இருந்து பார்த்துக்கிறேன். அதனால இந்த அளவுல நம்ம நிறைவு செய்கின்றோம் சுவாமி. இன்னைக்கு நமக்கு 210 பாடல் பார்க்கறதுக்கு பெருமான் அருள் செய்திருக்காங்க நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 430 பாடல் இருக்கு. இன்னும் பாதி கடல் தான் தாண்டி இருக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம பாடல் பாடி பாடி போறதுனால கொஞ்சம் தாமதம் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் வேகமா முடிக்கணும்னு அவசியம் இல்லை. பாடலுடைய பெருமானுடைய அந்த வழித்தடங்கள் எல்லாம் நாமளும் இப்ப போய்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்க சிறப்பு. அந்த வகையில் நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல் நினைச்சுவாங்க. ஆமா, ஐயா இன்னும் 2 நாள்ல ஓரளவுக்கு முடிச்சிடலாங்க. வியாழன் வெள்ளியில ஒரு எப்படி பார்த்தாலும் 15-10 பாடலுக்கு மேல முடிச்சிடலாங்க. தெரியலங்க சுவாமி, அடியனுக்கு உடல் நலம் எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு. இன்னைக்குமே நான் கொஞ்சம் அம்மா போட்டாங்க, நம்ம எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்படி தம்மு கட்டி தான் எடுத்துட்டேன். சப்போஸ் உடல்நலம் நல்லா ஆயிடுச்சுன்னு நான் சொல்லிடுறேங்கம்மா. நான் உங்களுக்கு காலை 8:30 மணிக்கு தாங்க நான் போட்டேன் பதிவே. போட்டேன். பரவாயில்லைங்க சுவாமி. நான் வந்து உங்களுக்கு நான் இரவு உங்களுக்கு சொல்லிடுறேன் சுவாமி. யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அடியன் வந்து அடுத்த வாரம் வருகின்ற சனிக்கிழமை அங்க போயிடுவேன் சாமி. வர சனிக்கிழமை நாம வெள்ளிக்கிழமை இரவு கிளம்பி சனிக்கிழமையே நான் அடியன் எத்தியோப்பியாவுக்கு போயிடுவேன். அதனால சனிக்கிழமை நான் வச்சுக்கணும். நீங்க எல்லாரும் சனிக்கிழமை கொஞ்சம் பிஸியா இருந்தனாலதான் என்னால சனிக்கிழமை எடுக்க முடியல. அதனால அப்படி இருந்ததுன்னா சனிக்கிழமை நம்ம வச்சு ஒரு ஸ்ட்ரெச்சா போட்டு இதை முடிச்சு விட்டலாம். அதனால சனிக்கிழமைகள்லையும் முடிஞ்சதுன்னா அடியனுக்கு கொஞ்சம் இது கொடுங்க, உங்களுடைய அந்த காலத்தை கொடுங்க. அது கிடைச்சதுன்னா நம்ம சனிக்கிழமை வச்சுட்டோம்னா இது அப்படியே சனிக்கிழமை காலையில நம்ம ஒரு 11 மணிக்கு ரேஞ்சுக்கு வச்சுட்டோம்னா 11 மணின்னா அங்க அடியனுக்கு ஒரு 8:30 இருக்கும். அப்படிங்கிறப்ப சரியா இருக்கும். 8:30ல இருந்து ஒரு மணி நேரம் பார்த்தோம்னா அப்படியே அது மூவ் ஆயிடும்னு நினைக்கிறேன். அதனால அதுக்கான வழிவகைகள் செய்யுங்க சொல்லி வாய்ப்பு நாளைக்கு கண்டிப்பா அடியன் கொஞ்சம் உடல் லைசா தெரினா கூட இன்னைக்கு வந்து சுத்தமா என்னால அது நான் வெளிக்காட்ட மாட்டேன் எப்பவுமே அடியார்கள் கிட்ட. இருந்தாலும் நம்ம வந்து பெருமான பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா அது தட்டவே கூடாது அப்படின்னு அடிய நினைப்பேன். அந்த வகையில நம்மளுடைய அப்பூதி அடிகள் செய்யாத அந்த தியாகத்தையோ நம்மளுடைய மற்ற எத்தனையோ அடியார்கள் செய்யாத தியாகத்தையும் நம்ம ஒண்ணும் பண்ண போகுது. திருமுறை படிக்க ஆரம்பிச்சாலே தியாகம் பண்ணணுன்ற எண்ணம் தான் வரும். அந்த வகையில பெருமாள் நமக்கு இன்று அருள் செய்திருக்காரு. மகிழ்ச்சிங்க சுவாமி. நிறைவு செய்யும் முகமாக பிரேமாம் அவர்கள் வாழ்த்துப்பார். அமைச்சர் நன்றிங்க சிவாய். வான்மிகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அணித்தடியார் திருவடி தாமரை சென்னை மேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய் நம்ம. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. அடியார்கள் அத்தனை பேருக்கும் அடிநாயனுடைய மிகச்சிறந்த சனி சேர்த்த வணக்கங்கள். அடியார்கள் எல்லாரும் இன்னும் சிறப்பா நாவுக்கரசு புராணம் தனித்தனியா இருக்கிறப்ப பாருங்க. இது வெப்சைட்லயும் இருக்கு, அதையும் பாருங்க. அந்த பாடல்களை எல்லாம் எடுத்து வாசி. அந்த பாடல் வரும்போது அந்த பாடல்கள்லாம் எடுத்து வாசிங்க, அதை பாடி பாருங்க. அப்படின்றப்போ நாவுக்கரசரோட சேர்ந்த பயணம் பண்ண மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் அப்படிங்கிறது அடியனுடைய மிகச்சிறந்த ஒரு விண்ணப்பம். அந்த வகையில அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் மீண்டும் மீண்டும் வணங்கி மகிழ்ந்து இந்த அளவுல நிறைவு செய்யணும். நிறைவு செய்யும் முகமாக அடியேன் வாழ்த்து பாடல். ஆறிரு கடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க கற்பை ஊருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.